அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப் போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் எடுத்துக்கினா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா? ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கில புத்தாண்டு எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர பகவான், 1க்கும் 6க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கிறார். 8ல் சஞ்சரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள் மறைமுக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறைந்து வாழ்வதற்கான ஒரு இடமாகவும் இந்த ஆண்டு திகழுது. மறைந்து வாழணும், என்னங்க எடுத்தோன்னு மறைந்து வாழணுன்றீங்க அப்படின்னு. அப்போ வெளிநாடு
கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஸோ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் சொல்லலாம். யாராவது ஃபாரின் ட்ரிப்பு போகணும், இல்லை வேலைக்காக, இல்லை தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முடிவெடுத்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் 8ல் இருக்கிறார். அப்போ மறைமுகமான குடும்பம், மறைமுக செலவு, மறைமுக சேமிப்பு, இவை மூன்றும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாராவது குடும்பம் அமையல அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம், மறைமுக திருமணம் நிகழ்வதற்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு விளங்கப் போவதுன்னு சொல்லலாம். மறைமுக வருமானம் ஏற்படும். இந்த லாட்ரி அடிக்கிறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, நீங்களே மறந்துருக்கலாம், இல்லை யார்கிட்ட ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க திருப்பி தருவாங்கன்ட்டு அவங்க ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். இந்த 2026 அவங்களே கொண்டு வந்து அந்த பணத்தை வட்டியோடு உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல சேமிப்புக்காக நீங்கள் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் வட்டியோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, இல்லை தொலைந்து போன ஒரு பொருள் தங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டில் நிகழும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு. அடுத்து உங்களை 3ஆம் அதிபதியான சந்திர பகவான் இந்த ஆண்டில் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ உங்களோட முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும். உங்களோட திங்கிங் எல்லாமே வெற்றி பெறணும், எல்லாத்திலும் சக்ஸஸ் ஆகி முதல் ஆளாக நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். எப்பவுமே முகத்தில் புன்னகையோடு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இவர்கள் வீடு வண்டி வாகனம் இதில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், தலை சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கை கால் இது சார்ந்த பிரச்சனைகள், முறிவு, எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நான் இது மாதிரி எனக்கு அடிபட்டுமே சொல்கிறீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இன்சூரன்ஸ் துறையிலையோ இல்லை காவல்துறை, இராணுவம், மெடிக்கல் லைனில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த லைனில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்டத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே கஷ்டமா இல்லை, இந்த துறையில் இருக்கவங்க சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். செய்தித்துறை பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் போகும். எல்லா இடத்துலையும் நீங்கள் போகிற நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அதுதான் டாப், அந்த அளவுக்கு மாறிடும். உலக பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொன்னோமோ அதுபோல் ரிஷபராசி அன்பர்களின் பொருளாதாரம் சிறப்பான ஒரு நிலையை அடையும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசுக்கு புறம்பான விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க. கண்டிப்பாக அரசாங்கம் உங்களை கவனத்தில் வைத்து சிறைக்குள் தள்ளக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழப்போகுது. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சில பேர் தண்டனை கிடைத்து சிறைவாசம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படுத்தும். ஸோ ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வண்டி வாகனம் செலுத்தும் போதும், தாங்கள் செய்யும் தொழிலும் சரிங்க, செய்யக்கூடிய செயல்கள் செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு பல முறை செய்யுங்க. உள்ள வீடு சார்ந்த விஷயங்கள் விரயமாகும். வீடு விரயம்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு லேண்டு விற்கலன்னு இருப்பீங்க, ரொம்ப நாளாக ஒரு வீடு விற்கல, அதனால உங்களுக்கு பங்கு கிடைக்கல, அது கிடைச்சா நான் பெரிய ஆள் ஆகிடும் அப்படின்னு இருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 திகழப்போகுது. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்தீங்களோ மருத்துவ உதவியுடன், சரிங்களா, மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் ஆல்ரெடி கருத்தரிச்சிருப்பீங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தை பிறப்பு ஏற்படும். ஸோ ஒரு நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீங்க. இந்த 2026 உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் அடிஷனலாக ஜாயின் ஆக போகிறாங்கன்ற மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இந்த 2026 கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து உங்களோட தந்தை சார்ந்த விஷயங்கள், ரிஷபராசி அன்பர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு லேண்ட் விற்றா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்பாவின் மூலமாக, உங்களின் மூதாதையர்கள் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய இடம், பழைய வீடு, இது போல விஷயங்கள் உங்களை தானாக வந்து சேரும். உங்களோட சொத்து இதுதான்ப்பா அப்படின்னு திடீர்னு ஒரு உயில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களின் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களின் தாயாரின் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக இருக்கணும். அவர்கள் தாயாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
மேலும் ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சியை மேற்கொள்வோம். யாரெல்லாம் ஜிம்முக்கு போகாமல் இருக்கீங்களோ எல்லாம் ஜிம்முக்கு போயிடுங்க. அட்லீஸ்ட் காலையிலேருந்து வாக்கிங்காவது போகணும். இல்லைன்னா இஎன்டி இஷ்யூஸ் வரும், சரிங்களா? மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூச்சு சார்ந்த பிரச்சனைகள், வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்கு பாருங்க. ரிஷபராசி அன்பர்கள் நிறைய இந்த அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பியூட்டி பார்லர் போகிறேன், அது போகிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு உடலில் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. எடுத்தவுடனே அதை போட்டு பார்க்காதீங்க. அதனாலே உடலில் அலர்ஜிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்க, நான் இப்போது மேரேஜ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 2026 மறைமுக திருமணம். ரிஷபராசிக்கு மறைமுக திருமணம், உடனடி திருமணம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணக்கூடாது. பொண்ணு பார்க்குறேன், பையன் பார்க்குறேன், ஒரு 3 மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிடணும். நான் இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு தான் திருமணம் வைப்பேன்னா அந்த திருமணம் தடைப்படும். அதனால் திருமணம் உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு வீட்டுக்கு தெரியாமல் நிறைய மேரேஜஸ் நடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. திருமணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். காதல் திருமணங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். கூட்டு தொழில் முடக்கம் ஏற்படும். ரிஷபராசி என்பவர்கள் கூட்டு தொழில் முடக்கம் ஏற்படும். ஏன்னா பார்ட்னர் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தொழில் பிரிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கூட்டாளிகள் நண்பர்களிடத்தில் நண்பர்கள் மூலமாகவும் சில விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நண்பர்கிட்ட பார்த்து பேசுங்க, பார்த்து பழகுங்க. வண்டியில் போகும்போது மிகவும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், ரிஷபராசி தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சென்று வியாபாரம் தொழில் செய்தால் சிறப்பு. நீங்கள் வேலை செய்யணும்னு உங்கள் ஊருக்குள்ளேயே தேடினீங்கன்னாக்கா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பொருளாதாரத்தில் அடி வாங்கும். ஸோ வெளியூர் வெளிநாடு கடல் தாண்டி நீங்கள் போகும் பொழுது, அந்த நிறுவனங்களில் வேலை தேடும் பொழுது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ கடல் சார்ந்த ஒரு வாணிபமோ தொழிலோ நீங்கள் மேற்கொண்டால் அதில் உச்ச நிலையில் செல்லக்கூடிய ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உள்ளது விரையாதிபதி, சரிங்களா? விரையாதிபதி 12, 7, 12க்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கார். அப்ப நண்பர்கள் மூலமாக விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மனைவியின் மூலமாகவும் விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்ப விரயம் சொல்றோம், அது எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்திக்கலாம்? அப்போ உங்களை மனைவியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். 12ஆம் பாவம்னா விரயம் மட்டும் இல்லை, அது ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ மனைவி பெயரில் ஒரு தொழில் ஒரு ஆரம்பிங்க. ஏன்னா மறைமுக வருமானம் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மறைமுக வருமானம்னா மனைவின் மூலமாக ஒரு வருமானம் வந்தாலும் அது மறைமுக வருமானம் தான், சரிங்களா? மனைவி மூலமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, மனைவி மூலமாக கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நம்ம அதில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இது போல விஷயங்கள், மனைவி பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறது, இல்லை அவங்க தேவையான ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கறது, இது போல விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. தங்கள் இன்கேஸ் மனைவியார் கணவன், ஏன்னா மனைவின்னு சொல்கிறோம், அவங்க லைஃப் பார்ட்னர், அது ஆணோ பெண்ணோ, ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளோட செலவுகள் குறைந்து அது வரவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. மேலும் இந்த 2026 இன்ப சுற்றுலா, நண்பர்களிடமோ இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை துணையிடமோ குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒரு விரயம் ஒன்று ஏற்படணும்னு இருக்கு. அது நீங்கள் மெடிக்கல் விரயமாக ஏற்படுத்த போறீங்களா, இல்லை உடல் உபாதையாக ஏற்படுத்த போதா, இல்லை ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு நம்ம அதை சந்தோஷமாக ஏற்படுத்த போகிறோமா, இல்லை ஒரு சேமிப்பு அதை சேர்த்து வச்சு நம்ம பெருசாக பண்ண போகிறோமா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி எடுத்து அதை கையாள போகிறோம் அப்படின்றத ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜாதகமே முயற்சி செய்யும், சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகமே பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும்னு சொல்லலாம். இருப்பினும் 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமையாக அமைத்தும். நன்றி, வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.